श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு ஏராளமான அஸ்திரங்களை, அவரிடம் இருந்த அஸ்திரங்கள் அனைத்தும் தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரிதான அஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்தார். அதற்கான மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்தார். அஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ரீராமன் முன்னே வந்து நின்றன. நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் என்று தெரிவித்துக் கொண்டன. அவர்களை பார்த்து உங்கள் எல்லாரையும் ராமன் தொடட்டும் என்றார் முனிவர். ராமரும் விஸ்வாமித்திரரை வணங்கிவிட்டு பயணத்தை தொடர்வதற்கு சித்தமாக இருந்தார். அவர்கள் வழிநடப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்திரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டதால் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவராகி ராமர் முனிவரை பார்த்து, பகவானே, தங்களோட அருளால் நான் அஸ்திரங்களை பெற்றதால் தேவர்களாலும் வெல்ல முடியாதவனாக இருக்கிறேன். நான் விடுத்த அஸ்திரத்தை திரும்பவும் இழுத்து கொள்ளும் விதத்தையும் உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்டார். இவ்விதம் ராமர் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடனே விஸ்வாமித்திரர் விடுத்த அம்பை மறுபடியும் திருப்பி வாங்கிக் கொள்ளும் சம்ஹார வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வித்தைகள் என்னவென்றால், சத்யவத், சத்யகீர்த்தி, திருஷ்டம், பிரதிஹரதாரம், பராங்முகம், அவாங்முகம், லக்ஷாட்சம், விக்ரமம், திருடநாபம், சுனாபம், தசாட்சம், சதவந்தரம், தசசீர்ஷம், சதோதரம், பத்மநாபம், மகாநாபம், துந்துநாபம், சுனாபகம், ஜோதிஷம், கிருஷனம், நைராஷ்யம், விமலம், மயாகந்தரம், வினித்ரம், சச்சி, பாகு, மகாபாகு, நிஷ்குளி, விருச்சி, சார்ச்சிமாலி, திருதிர்மாலி, விருத்திமான், ருச்சிரம், விதூதம், மகரம், பித்ராசௌமனசம், கரவீரகரம், தனதான்யம், காமரூபம், காமருச்சி, மோகனம், மாரணம், ஜும்பகம், சர்வநாபம், சந்தானம், வருணம். இந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து விட்டு ரிஷாஸ்வரோட புதல்வர்களான எல்லா அஸ்திரங்களையும் மந்திர ரூபமாக ராமருக்கு உபதேசம் செய்தார். அந்த அஸ்திரத்துக்கு உரியவர் அக்னிக்கும் சந்திர சூரியர்களுக்கும் ஒப்பானவர்கள். அந்த அஸ்திரங்களெல்லாம் ராமரை பார்த்து, மன்னரே, நாங்கள் இதோ இருக்கிறோம், உமக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுக்கு கட்டளையிடும் என்றார்கள். இவ்விதம் சொன்ன அவர்களை பார்த்து ராமர், எனக்கு வேண்டிய சமயங்களில் நீங்கள் உதவி புரியுங்கள், நீங்கள் யாவரும் நல்ல மனதை அடைந்தவர்களாக திரும்பி போகலாம் என்றார். அவர்களும் அவ்விதமே செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு ராமரை வலம் வந்து தலையால் வணங்கி விடைபெற்று கொண்டு வந்தவாறே திரும்பி போனார்கள். ஸ்ரீராமரும் முனிவரோட அருளால் அடைந்த எல்லா அஸ்திர வித்தைகளை பற்றியும் லக்ஷ்மணரிடம் தெரிவித்தார். முனிவர் சொல்லிக் கொடுத்த வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்ட அந்த முனிவரை பார்த்து ராமர், சுவாமி, மேகத்திற்கு ஒப்பான மான் கூட்டங்களை உடையதும் பலவிதமான இனிமையாக பாடும் பறவை கூட்டங்களால் நிறைந்திருக்கிறதும் மாச்சோலைகளால் விளங்குகின்ற இந்த இடம் யாது? நான் இதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளேன். நாம் இப்பொழுது பயத்தை விளைவிக்கும் பாலைவனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த அழகான இடத்தை நான் இப்பொழுது பார்க்கிறேன். இது என்ன இடம்? இது யாருடைய ஆசிரமஸ்தானம் என்பதை எனக்கு கூற வேண்டும். முனிவரே, தங்கள் யாகத்திற்கு இடையூறு விளைவிக்கும் கெடுமதி உள்ளவர்களும் பாபிகளும் பிரம்மஹத்தி செய்தவர்களுமான அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எந்த இடத்தில் நான் தங்களுடைய யாகத்தை ரட்சிக்க வேண்டும்? அரக்கர்கள் கொல்லப்பட வேண்டிய இடம் எது? இந்த எல்லாவற்றையும் நான் கேட்க ஆவலோடு இருக்கிறேன், விருப்பம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று ராமர் சொன்னார். ராமர் இவ்வாறு கேட்ட கேள்வியை பார்த்தவுடன் ராமரை பார்த்து விஸ்வாமித்திரர், பஞ்சபூதங்களையும் காப்பாற்றும் அந்த விஷ்ணு பகவான் இந்த இடத்தில் கண்ணுக்கு புலப்படாதவாறு இருந்து கொண்டு பல யுகங்களிலும் பல வருடங்களிலும் யோக நிஷ்டையில் இருந்து வந்தார் இவ்விடத்தில். அந்த மகாத்மாவான வாமனருடைய ஆசிரமம் இது. அந்த தபசியானர் இவ்விடம் வித்தையை அடைந்தார். அதனால் இதற்கு சித்தாசிரமம் என்று பெயர் வந்தது.
அந்த காலத்தில் அப்பொழுது விரோச்சன் புதல்வனான மகாபலி என்னும் பலி சக்கரவர்த்தி மிகவும் பலத்தை கொண்டவனாக அசுரர்களுக்கு ராஜாவாக இந்திரனையும் மற்ற தேவர்களையும் போரில் ஜெயித்து உலகிலே மிகவும் புகழ்பெற்றவனாக அரசாட்சி செய்து கொண்டு வந்தான். அவன் ஒரு யாகத்தையும் செய்தான். அந்த அரசன் இந்த யாகத்தை செய்யும் பொழுது தேவர்களெல்லாம் அக்னி பகவானை முன்னிட்டு கொண்டு இந்த ஆசிரமத்தை அடைந்து விஷ்ணுவை பார்த்து, விஷ்ணு பகவானே, அந்த பலி சக்கரவர்த்தியோ சிறந்த யாகத்தை செய்கிறான். அவனுடைய யாகம் முடிவு பெறுவதற்கு முன் தங்கள் காரியமானது முடிவு பெறும்படி தாங்கள் செய்து கொள்ள வேண்டும். யார் எதை யாசித்தாலும் அதையெல்லாம் அவர்கள் கேட்டபடியே இல்லையென்று கூறாமல் அவன் கொடுத்து கொண்டு வருகிறான். மகாவிஷ்ணுவே, தாங்கள் தேவர்களுக்கு நன்மை பொருட்டு மாயாசக்தியை அடைந்து வாமன உருவம் எடுத்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். விஸ்வாமித்திரர் தொடர்கிறார். ராமா, அந்த காலத்தில் கஷ்யபர் என்னும் முனிவர் தன்னுடைய பத்னி அதித்தியோடு கூட 1000 தேவ வருடங்கள் தான் புரிந்து வந்த தவத்தை முடித்து கொண்டு அந்த மதுசூதனான மகாவிஷ்ணுவை பார்த்து, சுவாமி, நான் செய்த தவத்தினால் தங்களை ஞானத்தின் ஸ்வரூபம் என்று ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். இந்த எல்லா உலகங்களையும் உம்முடைய சரீரத்தில் நான் காண்கின்றேன். நீரோ அனாதி, உற்பத்தி இல்லாதவர். உமது சக்தியை குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. உம்மை நான் இப்பொழுது சரணமாக அடைந்துள்ளேன் என்று சொன்னார். அந்த கஷ்யபரை பார்த்து பகவான், உமக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாகட்டும். என்னிடமிருந்து வரத்தை பெற தகுதியாக இருக்கிறீர். உமக்கு வேண்டிய வரத்தை கேளும் என்று சொன்னார். மரீச்சி முனிவரோட குமாரரான அந்த கஷ்யபர் மகாவிஷ்ணுவை பார்த்து, சுவாமி, எல்லா வரங்களையும் அளிக்கும் தாங்கள் எனக்கும் என் மனைவிக்கும் இன்னும் தேவர்களுக்கும் வேண்டிய வரத்தை கொடுக்க உரிமை உள்ளவராக ஆகின்றீர்கள். ஆகையால் தாங்கள் எனக்கும் என் மனைவிக்கும், அதாவது அதிதிக்கும் பிள்ளையாக பிறத்தலை அடைய வேண்டும். அப்பொழுது தாங்கள் இந்திரனுக்கும் இளைய தம்பியாக இருக்க கடவீர். சோகத்தினால் வருந்தும் அந்த தேவர்களுக்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும். பகவானே, உம்முடைய அருளால் இந்த யாகம் சித்தி பெறும் பொழுது இந்த இடமானது சித்தாசிரமம் என புகழோடு விளங்கப் போகிறது. தாங்கள் இவ்விடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த கஷ்யப முனிவருடைய வேண்டுகோளை கேட்ட பகைவரை அழிக்கும் அந்த மகாவிஷ்ணு அவ்விதமே ஒரு பிக்ஷிகன், அதாவது ஒரு பிரம்மச்சாரி உருவத்தோடு தலையில் சிகை இருப்பவராய் ஒரு கையில் குடையையும் இன்னொரு கையில் கமண்டலுவையும் தாங்கி கொண்டு வாமன உருவம் எடுத்து அந்த விரோச்சனனது மகனான பலி சக்கரவர்த்தியை அடைந்தார். அப்பொழுது பகவானான அந்த விஷ்ணு பகவான் யாகம் செய்கின்ற அவனை அடைந்து அவனை பார்த்து, ஓ மகாராஜனே, இந்த யாகம் மிகவும் சோபிக்கின்றது. உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொன்னார். அரசனே, தானங்களை கோருகின்ற நாங்கள் நீர் செய்யும் யாகத்தை பற்றி கேள்வியுட்டு உம்முடைய யாகத்தில் சிறிது பொருள் அடைய வேண்டும் என்பதற்காக இவ்விடம் வந்தோம் என்று சொன்னார். வாமன ரூபத்தில் இருக்கும் பகவான் இவ்வாறு சொன்ன சொல்லை கேட்ட அந்த ராஜா சந்தோஷத்தோடு அவரை பார்த்து, சுவாமி, இப்பொழுதுதான் நான் என்னுடைய பிறவி பயனை அடைந்தேன். என்னுடைய தவமானது உம்முடைய வரவால் மிகவும் பலம் பொருந்தியதாக ஆயிற்று. என்னுடைய அரசாட்சியும் பலத்தை அடைந்தது. நான் செய்த யாகமும் பயனை அடைந்தது. நானும் புனிதமானேன். எனது நிதியும் இரத்தின குவியல்களும் தானியங்களும் கிராமமும் நகரமும் ராஜ்யமும் வாகனமும் யானை குதிரை ரதம் இவர்களின் திரளாக இருக்கின்ற வரிசைகளும் இன்னும் மற்ற எல்லா ஆஸ்தியும் தங்களுக்காகவே ஏற்பட்டதாகும். தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நான் தங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அந்த மகாபலி சொன்ன வார்த்தைகளை கேட்ட வாமனர் புன்னகை செய்து கொண்டு அவனை பார்த்து, அரசர்களில் சிறந்தவரே, இவற்றினால் எனக்கு என்ன பயன்? இவை யாவும் எனக்கு பயன் தராது. நீ கொடையாளியே, என்னுடைய காலினால் 3 அடி அளவு பூமியை எனக்கு தானமாக கொடும் என்று சொன்னார். வாமனரால் இவ்வாறு சொன்னதை கேட்ட அரசன் சற்று புன்னகை செய்து அவரை பார்த்து, அந்தணரே, உமது கோரிக்கை எதனால் நிறைவுற்றதாகுமோ அவ்விதமே செய்கிறேன் என்று சொன்னான். அவ்வந்தணருக்கு அவர் கேட்டவாறு பூமியை தானம் செய்ய தீர்மானம் செய்து கொண்ட அரசன் அப்பொழுது அவனிடை சுக்கராச்சாரியார், அசுரர்களுக்கு குருவான சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்தியை பார்த்து, ஓ ராஜா,
ராஜனே, யாரை பிரம்மா, சிவன், இந்திரன், மற்ற தேவர்கள், யோகிகள், சுரர்கள், அசுரர்கள் இவர்கள் யாரும் உள்ளபடி அறியவில்லையோ அப்படிப்பட்ட அழிவற்றவராகிய விஷ்ணு தேவனே இவர் என்று சொல்லி அந்த தானத்தை தடுத்தார். அவ்வாறு தானத்தை தடுத்த சுக்கராச்சாரியார் ஆகிய அந்த ராஜ புரோகிதரை அப்பொழுது பலவானான கருடன் அடித்தார். யாகம் புரிகின்ற அந்த சக்கரவர்த்தியோ ஆலோசனை செய்தான். தன்னுடைய மனத்திற்குள், மகாவிஷ்ணுவானவர் மாய உருவத்துடன் எனது யாகத்தை அடைந்திருக்கிறார், ஆகையால் இதுதான் உண்மையில் பயனை அடைய பெற்ற யாகமாக ஆகிறது, அவ்விதமே ஆகட்டும் என்று நினைத்தான். அப்பொழுது அந்த மன்னன் தன்னுடைய மனைவியோடு கூட இருந்தவனாகி அந்த வாமனரது கையில் தண்ணீரை வார்த்து அதன் பின் அவரை பார்த்து, சுவாமி, உமது காலால் 3 அடி அளவு பூமியை நீர் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அந்த தீர்த்தமானது வாமனரது கையில் விழுந்தவுடனேயே 3 உலகமும் ஒன்றாகச் சேர்ந்தால் எப்படியோ அப்படித்தக்க ஒரு பெரிய உருவத்தை அந்த வாமனர் அந்த இடத்திலேயே அடைந்தார். 4 திசைகளும் அதன் நடுவில் உள்ள பிரதேசமும் கையில் ஆயுதம் ஏந்தி அவரால் நிறைந்து போய்விட்டது. அந்த அசுரமன்னன் அவரை அந்த உருவத்தில் பார்த்து ஆச்சரியம் அடைந்தான். அவரை உண்மையில் மகாவிஷ்ணுவென்றே தெரிந்து கொண்டு அவரை முறைப்படி பூஜித்தான். எல்லா உலகங்களுக்கும் நன்மையே புரியும் மகாவிஷ்ணுவை அவ்விதம் வாமன உருவம் எடுத்து 3 காலடி நிலத்தை யாசித்து பின்பு உலகமெல்லாம் வியாபித்து உலகமெல்லாம் பரவி அது எல்லாவற்றையும் கைப்பற்றி அந்த பலி சக்கரவர்த்தியையும் அடக்கி மூவுலகத்தையும் மறுபடியும் இந்திரனுக்கே தானமாக அளித்தார். 3 உலகமும் மறுபடியும் இதனால் இந்திரனுடைய வசம் ஆகிவிட்டது. ஸ்ரீராமா, சோர்வை போக்கும் இந்த ஆசிரமமானது முதலில் அவரால் வாமனரால் வசிக்கப்பட்டதாக இருந்தது. அவர்பால் நான் பக்தி கொண்டுள்ளேன். அந்த பக்தியினால் இப்பொழுது என்னால் இந்த ஆசிரமம் அடையப்பட்டது. புருஷோத்தமா, ஸ்ரீராமா, எனக்கு இடையூறு விளைவிக்கும் கொடியவர்களான அரக்கர்கள் இந்த ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் முன்னால் கொல்லப்பட வேண்டும். ஆகையால் ராமா, ஒப்புயர்வில்லாத இந்த சித்தாசிரமத்தில் நாம் இப்பொழுது நுழைவோம். குழந்தாய், இந்த ஆசிரமம் என்னுடையது, அதனால் அது உன்னுடையதாகும் இப்பொழுது என்று சொன்னார். இந்த விதத்தில் இந்த கதையை சொல்லிவிட்டு அந்த விஸ்வாமித்திர முனிவர் ராமலக்ஷ்மணர்களை கையில் பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு ஆசிரமத்திற்குள் புகுந்து பனி நீங்கின புனர்வசு நட்சத்திரோடு கூடின சந்திரன் போல விளங்கினார். அந்த சித்தாசிரமத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாரும் விஸ்வாமித்திரரை பார்த்தவுடன் மேலும் மேலும் சந்தோஷத்தோடு அவரை மரியாதை செய்தார்கள். அவருக்குரிய பூஜையையும் செய்தார்கள். அந்த விதமாகவே அந்த அரசகுமாரர்கள் இருவருக்கும் அதிதி பூஜையையும் முறையாக செய்தார்கள். அந்த ராஜகுமாரர்கள் இருவரும் ஒரு முகூர்த்த நேரம் இளைப்பாறினார்கள். பின்பு கூப்பிய கைகளோடு முனிவரை பார்த்து, சுவாமி, இப்பொழுதே தாங்கள் யாக தீட்சையை அடையலாம். தங்களது கர்மமானது நன்கு முடிவு பெறும். இதுவோ சித்தாசிரமம் ஆகியால் சித்தியை கொடுக்க வல்லது. தங்களுடைய சொல்லும் உண்மையாக முடியும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட முனிவரும் இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்கி யாக தீட்சையை அடைந்தார். ராஜகுமாரர்கள் 2 பேரும் அந்த இரவை மனசஞ்சலம் இல்லாதவர்களாக கழித்து விடியற்காலையில் எழுந்திருந்து ஆச்சமனம் செய்து காலை சந்தியாவந்தனத்தை முடித்து ஜபங்களை செய்துவிட்டு தூய்மையோடு அக்னிஹோத்திரம் செய்து விஸ்வாமித்திரரை வணங்கினார்கள். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम रामा.